இச்சபோர்ட் சினிமாவில் ஏன் இப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று சரண விக்ரம் அவர்கள் வெளியானபோது மாயா வந்து அவங்க ஒரு கைண்ட்னஸே இல்லாமல் ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க. ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றி இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மணி சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் அர்ச்சனா சொன்னதாகட்டும். ஸோ அர்ச்சனாவுக்கு வந்து இப்போ தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நேற்று நான் வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டேன். கடந்த 1 வீக்காக வந்து நான் ஹர்ட்டில் இருக்கேன். அந்த ஹர்ட்டோட வெளிப்பாடு தான் அவன் போகும்போது நான் அப்படி நடந்துக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனா கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அது வந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பூர்ணிமாவோட புரிதல் இதுதானா, இல்லைனா இவங்க மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு 2 கொஷின் இருக்குது இதில். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நேற்று வந்து அவங்க சரண விக்ரம் வெளியே போகும்போது மாயா பண்ணது வந்து ஜஸ்ட் அவங்களோட ஃபீலிங், அதை வந்து வெளிப்படுத்தினாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு கொஷின் வருது. ஏன் அப்படின்னா 80 நாளாக வந்து அவங்க கூட வந்து ஒன்றா இருந்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து நிறைய டைம் வந்து சொல்லியிருக்காங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அவன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய டைம் அவனை தூக்கி விட்டதே நான் தான், நிறைய டைம் நான் காப்பாற்றி விட்டதே நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் அவன் இருக்கிறது கடைசியாக இதுதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது, மாயாவுக்கு வந்து தெரியுது. ஏன்னா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது சும்மா அடிக்கடி வந்துட்டெல்லாம் போக முடியாது. இதுதான் அவனோட கடைசி டே இந்த வீட்டில். ஸோ அப்படி போகும்போது அவ்வளோ கோபம் இருந்தாலும் வந்து ஜஸ்ட்டு அவங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்க சொன்னதுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் சைலண்ட்டாக ஒரு ஃபேஸை வச்சுருந்தா கூட வந்து பரவாயில்ல. அதை வந்து ஒரு மாதிரி அவங்க ரியாக்ஷன்லேயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. அவங்க ஒரு மாதிரி வந்து பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணக்கூடாது, பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது அட்லீஸ்ட் ஹர்ட் ஆகாமல் இருந்திருப்பார் அவர் கவனிக்கலை அப்படின்னாலும் மற்றவங்க அதை கவனிச்சிருக்காங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் அது கன்வே ஆயிருக்கு. எப்படி வெளியே போனால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்த்துருவார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணுறாங்க. அதுதான் வந்து செம ஷாக்கிங்காக இருக்குது. இதுதான் அவங்க புரிதலா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கூல் சுரேஷ் வந்து போகும்போது வந்து இந்த மாதிரி தான் அவங்க ஏதோ டவுனாக இருந்தாங்களாம். ஸோ அப்போ வந்து நான் கூல் சுரேஷ் போகும்போது வந்து ஐயோ கூல் சுரேஷ் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி டவுனாக இருக்கும்போதும் அழுது, ஆனால் நீங்கள் போங்கண்ணா, பார்த்துக்கோங்கண்ணா, வெளியே இது பார்த்துக்கோங்கண்ணா, கார் பார்த்துக்கோங்கண்ணா, அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல முடியுமா? அப்படி யாருமே இங்கே சொல்லலை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. அவங்க வந்து இந்த மாதிரி வெளியே போகும்போது ஜஸ்ட் ஏதோ ரியாக்ஷன் கொடுக்காம சும்மாவது இருந்திருக்கலாம். அவங்க ஒரு லைட்டாக ஒரு கைண்ட்னஸ் காட்டிக்கலாமே அப்படிங்கிறதா சொல்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. அன்னபாரதி வந்து வெளியே போகும்போது வந்து அவங்க வெளியே போகிறாங்க. அப்போ வந்து நீ மேக்கப் ரூமில் இருந்த அர்ச்சனா, அவங்க வெளியே போகும்போது அவ்வளோ கூடவே இருந்தவங்க வெளியே போகிறாங்களே, அப்போ வந்து நீ மேக்கப் ரூமில் இருந்த, அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு கைண்டாக இருக்கணுமே அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பூர்ணிமா பேசுகிறாங்களா, இல்லை ஆக்சுவலாக இதில் என்ன விஷயம் அப்படின்னா மாயாக்கே வந்து தெரியும் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பூர்ணிமா நிறைய இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி மாயாவே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துப்பாங்க. பட் பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் தனியாகிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய டைம் வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா மாயாவுக்கு பயங்கரமான ஒரு புரிதல் இந்த கேமில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு மனசுக்கு தெரியும். அவங்க நிறைய டைம் வந்து அவங்க ஃபேமிலி வரும்போதும் அவங்க மன்னிப்பு கேட்டதுலேயே வந்து தெரிஞ்சிச்சு அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால் நான் மன்னிப்பு கேட்குறோம். ஏன்னா மாயாவுக்கு பயங்கரமான ஒரு புரிதல் இந்த கேமில் இருந்துட்டு தான் இருக்குது. பட் பூர்ணிமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யோசிக்காமல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.